என்னாச்சு? அங்கேயே நின்னுட்டீங்க? நான் இப்போ உங்க கால்ல விழணுமா? சேச்சே, நான் தான் கால்ல விழணும். ஏன் நீங்க எதுக்கு விழணும்? இல்லையே, நான் உன் கால்ல விழணும்னு சொல்லலையே. உன்ன மாதிரி ஒருத்திய எனக்கு மனைவியா கொடுத்ததுக்கு நான் கடவுள் காலில் தான் விழணும்னு சொன்னேன். துளசி, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், புதையல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதையல் வாழ்க்கை பூரா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை இழந்துடக்கூடாது துளசி. துளசி, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல வார்த்தையால சொன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடிடும். ஆனா என் காதல் மரியாதையை இழந்துரும். நிறைய பேரு நான் உன்னை அந்த வான அளவுக்கு காதலிக்கிறேன், இந்த பூமி அளவுக்கு காதலிக்கிறேன், கடல் அளவுக்கு காதலிக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி அளவை வச்சு என் காதலை சொல்ல விரும்பல துளசி. ஏன்னா என் காதலுக்கு அளவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையில வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. நீ என் மனைவியா இருக்கிற, நான் உன் கணவன். என் வீட்டுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் மனசுக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இந்த நிமிஷம் கடவுள் இறங்கி வந்து நீ உடனே செத்துருன்னு சொன்னா ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க மாட்டேன். அடுத்த செகண்டே அப்படியே உடனே நான் என் உயிரை கொடுத்துருவேன். நான் தர விட மாட்டேன். உங்க உயிர் எனக்கு சொந்தமான உயிர். அதை நான் கடவுளை வந்து கேட்டாலும் தரவிட மாட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தரோட காதலுக்கு நான் சொந்தக்காரியா இருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கு கர்வமா இருக்குங்க. நான் உங்களை என் கணவரா பார்க்கல, அந்த கடவுளை கொடுத்த பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். துளசி, துளசி என்னாச்சு? துளசி, துளசி, துளசி என்னாச்சு? கதவு தர துளசி. துளசி, துளசி, துளசி கதவு தர. துளசி என்னாச்சு? துளசி, துளசி என்னமாச்சு? தெரியலங்க, ஒரே பாதி வந்தியம். வேணா டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? துளசி, துளசி, துளசி என்ன? துளசி, துளசி என்ன பாரு. துளசி, துளசி அக்கா, துளசி பாரு அக்கா.
கடவுளே, இந்த நேரத்துல தானே இந்த மாதிரி எல்லாம் ஆகணும். துளசி, 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 வாங்க கண்ணு தருமா? துளசி, சீக்கிரம் வாங்க டாக்டர். இதோ இவங்க தான் என் ஒய்ஃப். திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்தாங்க, என்னன்னு தெரியல. ஒரே வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க. கொஞ்சம் இருங்க சார், இருங்க. என்னம்மா, என்ன செய்யுது? தெரியல டாக்டர், ஒரே வாமிட்டா வருது. உங்களுக்கு ஒத்துக்காதது எதுவும் சாப்பிட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன மிஸ்டர் பிரசன்னா, இவங்கள மேரேஜுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல பழக்கமா? சொல்லுங்க மிஸ்டர் பிரசன்னா, நல்ல பழக்கமா? டாக்டர் இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்னாச்சு முதல்ல அதை சொல்லுங்க. ஏன் கேக்குறேன்னா, நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா? அது அது எங்களது லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் டாக்டர். அப்போ இந்த விஷயத்தை தாராளமா சொல்லலாம். உங்க மிஸ்ஸஸ் கன்சீவா இருக்காங்க. அவங்க கன்சீவ் ஆனதுனால தான் வாமிட் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மிஸ்டர் பிரசன்னா, நான் கிளம்புறேன். பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. என்னடா, நேத்துதான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு இவ கர்ப்பமா இருக்கா? டேய் சொல்லேன்டா, எதுக்கு வர மாதிரி நிக்கிற? அது கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க தப்பு பண்ணிட்டோங்க. டேய் பிரசன்னா, இல்ல துளசி வேணான்னு தான் சொன்னேன். நான் தான் எப்படியும் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவளை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சேன். டேய் என்னடா, எனக்கே கதை சொல்றியா? என்ன பார்த்து சொல்லு. இப்ப எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? நிஜமா தான் சொல்றேன். துளசி வயித்துல வளர்றது என்னோட குழந்தை தான். சும்மா நீங்களா தேவையில்லாம ஏதாச்சும் ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க, புரிஞ்சுதா? இதை பார் துளசி, நீயும் தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் வயித்துல வளர்றது நம்ம குழந்தை தான். ஆனா இதுல ஓ மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். நீ வேண்டாம் தான் சொன்ன, நான் தான் உன்னை வற்புறுத்தி மிரட்டி பண்ணிய வச்சேன். இதுக்கு நீ சம்மதிக்கலன்னா இதுக்கு மேல நமக்குள்ள இருக்கிற உறவே அறந்து போயிடும், என் முகத்திலே நீ முழிக்க முடியாது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி உன்னை நான் சம்மதிக்க வச்சிட்டேன். அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் எங்க என்னை இழந்துருவியோன்னு சொல்லி நீ உன்னை முழுசா எனக்கு கொடுத்த. இது இப்போ இந்த பழசெல்லாம் உனக்கு
ஞாபகம் இல்லைல்ல, எல்லாம் மறந்து போனதுனால இந்த சம்பவமும் உனக்கு மறந்து போச்சு. மற்றபடி நீ குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை துளசி. உன் வயித்துல வளருது நம்ம குழந்தைதான். சரியா? ம், நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. பார்த்துக்கோங்க. படுத்துக்கோமா, நான் உனக்கு ஏதாவது சூடா எடுத்துட்டு வரேன். இல்லக்கா, அது வந்து உண்மையிலேயே. பேசாத பேசாத, பேசினா கொன்னுடுவேன். என்ன அவளை காப்பாத்த பாக்குறியா? சொல்றா, எங்கேயோ சாக்கடையில விழுந்தவள கை கொடுத்து தூக்கி விட பாக்குறியா? அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒரு கதை சொன்னா, நீ அவ கர்ப்பத்துக்கு வேற ஒரு கதையை என்கிட்ட சொல்றியா? எவனோ ஒருத்த ஆண்டு அனுபவிச்சவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அவ இந்த வீட்ல இருக்கிறத நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல்ல துரத்துற அவள. எவன் புள்ளையோ சுமக்கிறவ இங்க என் வீட்ல இருக்க கூடாது. முதல்ல துரத்து. அதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. அவ இனிமே இங்கேதான் இருப்பா. அவ கர்ப்பமா இருக்காக்கா. இந்த நேரத்துல அவளை அனாதையை துரத்தி விட்டா, அது மட்டும் இல்லாம அவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்குக்கா. அவ வயித்துல எவனோட குழந்தையோ இருக்கு. அக்கா ப்ளீஸ், எவனோ குழந்தை தயவு செய்து சத்தம் போட்டு பேசாதக்கா. அவ காதுல விழுந்துற போது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லியிருக்கேன், நம்ப வச்சிருக்கேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன் நம்ப வைக்கணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? எவன் கிட்டயும் அவ கெட்டு போய் வருவா. அவ சுமக்கிறதுக்கெல்லாம் நீ அப்பனா இருப்பியா? துளசி இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் தான் ரொம்ப பிரியப்பட்டேன். இப்ப நானே சொல்றேன், அவளை வெளியில துரத்து. அந்த துளசி கழுத்துல நான் தான் தாலி கட்ட சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், நீ கட்டின தாலி அறுத்துட்டு அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. என்னடா நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ செல்ல மாதிரி நிக்கிற? அந்த ஒழுக்கம் கிட்டவன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல வெளியில துரத்து. அவ நம்ம கூட இருக்க கூடாது. துரத்து அவளை. நான் துரத்துன்னு கத்திக்கிட்டு இருக்க, நீ செல்ல மாதிரி நிக்கிற. சரி, நீ துரத்த வேண்டாம். பாவம், நீ ரொம்ப உருக்கமா உருகி காதலிச்சவன். அதனால துரத்துறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நானே துரத்துறேன். அக்கா, துளசி இங்கதான் இருப்பா. அவளை இந்த வீட்டை விட்டு நீ துரத்துறதா இருந்தா நானும் போயிடுவேன். பைத்தியமாடா உனக்கு?
அவ எச்ச பொருளா நிக்கிறா. அவ வேண்டாம், தண்ணி தெளிச்சு தலை முழுகிடு. அவளை கூட்டிட்டு போய் அந்த வக்கீல் வீட்லயோ இல்ல அவங்க அம்மா அப்பா கிட்டயோ விட்டுடு. இல்லக்கா, அவ இதுக்கு மேல இந்த வீட்ல ஏன் கூட தான் இருப்பா. உன் கூட தான் இருப்பாளா? ஆமா, என் கூட தான் இருப்பா. துளசி இப்ப முந்தி மாதிரி இல்லக்கா, பழசெல்லாம் மறந்துருக்கா. அவ இப்ப புது ஸ்லேட்டா இருக்கா. புது ஸ்லேட்டா இருக்கிறவளுக்கு நிழல் தரலாம், பணம் தரலாம், ஏன் பாதுகாப்பு தரலாம், தப்பு இல்ல. ஆனா உன்ன மாதிரி இனிஷியல் தரக்கூடாது. அக்கா, இது நிரந்தரம் கிடையாதுக்கா, கொஞ்ச நாளைக்கு தானே. அவளுக்கு நினைவு திரும்புற வரைக்கும் தான். நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரப்பான்னு அவளுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீயும் நானும் இல்ல. யார் சொன்னாலும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல அவ இருக்க மாட்டா. நல்லா இருக்குடா நீ சொல்றது. அவளுக்கு என்னைக்கு நினைப்பு வருது, அவ என்னைக்கு இங்க இருந்து போறது? ஆண்டவ ஆசீர்வாதம் கூடிய சீக்கிரம் வந்துரும்க்கா. அப்படி அப்படி இல்லாட்டி கொஞ்ச நாள் காத்துட்டு தான் இருக்கணும். இல்ல பிரசன்னா, உன் அளவுக்குலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நல்லது கெட்டதை சொல்லி நானே அவளை துரத்துறேன். அக்கா, துளசிக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள உறவை நீ அறுக்க பார்த்தா எனக்கும் உனக்கும் உள்ள உறவை அறந்து போயிடும். புரிஞ்சுக்கோக்கா, உனக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு துளசி முக்கியம். நிச்சயமா சொல்றேன்க்கா, துளசி இந்த குழந்தைய தப்பான வழியிலயோ இல்ல தப்பான விதத்திலயோ சுமந்திருக்க மாட்டா. நல்ல விதமா இருக்கிற துளசியை நாம ஏன் தண்டிக்கணும்? இது பாருக்கா, துளசியோட நினைவு திரும்புற வரைக்கும் தான் அவன் இந்த வீட்டுல இருப்பான். நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பாவோ அவர்கிட்ட நானே கொண்டு போய் அவளை சேர்க்கிறேன். கடைசி வரைக்கும் துளசிக்கு நினைவு வராமலே இருந்தா? நினைவு வராமையே இருந்தா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. என்னடா சொன்ன? கடைசி வரைக்கும் அவளுக்கு நினைவு திரும்பலன்னா அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொன்னேன். இதை நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லல. துளசி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் உன் சம்மதத்தை கேட்கவே இல்லை. அப்ப நானும் என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு வேண்டாமா? எனக்கு நீயும் ஆசீர்வாதமும் வேணும்க்கா. ஆனா ஒரு பாவமும் செய்யாத துளசியை வெறுத்து ஒதுக்காதன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மனசுல பெரிய தியாகம் பண்றதா நினைப்பா? இல்லக்கா, சத்தியமா இதுக்கு பேர் தியாகம் இல்ல, பிராயச்சித்தம். பிராயச்சித்தமா? ஆமாக்கா, துளசி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காருன்னா அதுக்கு காரணம் நான் தான். அவளை மட்டும் நான் கார்ல கூட்டு போய் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா அவ சந்தோஷமா யார் கூட வாழணுமோ அவங்க கூட வாழ்ந்துருந்தான். ஆரம்பத்துல இருந்து துளசி வீட்டு விட்டு வந்ததுக்கும் காரணம் நான் தான். அவ அண்ணதையா நின்னதுக்கு காரணம்னா இன்னைக்கு கர்ப்பிணியா நிற்கிறதையா நிக்கிறதுக்கு காரணமும் நான் தான். அவளுக்கு காயத்தை உண்டாக்குன கலங்கத்தை உண்டாக்குன நான் தான்க்கா அவளுக்கு மருந்தாவும் காவலாவும் இருக்கணும். அதான் நியாயம்.